நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஊழிய காலத்திலே ஊழியம் ஆரம்பித்தது திருச்சியாக இருந்தாலும் நான் வளர்க்கப்பட்டது துறையூரில் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஊழியம் செய்து அந்த இடத்துல எனக்கு இடத்த கொடுத்து இன்னும் அந்த இடத்துல எல் ஷடாய் ப்ரேயர் சென்டர் சொல்லி நடத்தி வருகிற அருமையான சகோதரி தேன்மொழி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். நீங்கள் இங்கே ஆலயத்துக்கு வந்தது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். லார்ட் வில் எக்ஸ்டெண்ட் யுவர் பவுண்டரிஸ். ஆமென். நான் பாலின அழைக்கிறேன். நாங்கள் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். கரங்களை தட்டி எல்லாருக்கும் ஆத்தமாதான். எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் ஆத்தமா இந்த ஒன்று தான் உங்கள்கிட்ட இருக்கும். அது கிடைச்சா போதும். பேசுறீங்களா? அதாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இதற்கு முறை கடந்த ஆண்டுக்கு முன்பதாக நான் வந்திருந்தேன். கடந்த ஆண்டு வர முடியவில்லை. அருமையான உங்கள் போதகர் என்று சொல்வதை விட கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு அன்பான மகன் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு பாஸ்டர் ராபின்சன் தான் காரணம். எப்படி இவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை. அந்த கீழ்ப்படியாத பிள்ளைய சரி பண்ணுறதுக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரி மூலமாகத்தான் அவர் கிடைத்தார். ஆனால் பார்க்கும் பொழுது நெருங்கிய உறவினராக என்று அதற்கு பிறகுதான் தெரிந்தது. எங்கள் உறவு மிகவும் பலப்பட்டது, வலுவடைந்தது. அங்கே துறையூரில் ஒரு 60-70 பேர் அமரக்கூடிய அளவிற்கு ஆத்மாதாயம் செய்தோம். ஆனால் ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க இருக்கிறப்ப அந்த அஸ்திபாரம் போட்டு உயர்ந்த அந்த லிண்டல் வரையில் வந்த கட்டடம் அப்படியே நிற்கிறது. ஆனால் நான் டீச்சராக இருந்ததுனால அதை முடித்ததுக்கப்புறம் எப்படியாவது இந்த ஊழியத்தை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டிலையே எனக்கு எதிர்ப்பு, உன்னை யார் இந்த வேலையை செய்ய சொல்கிறா அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப நாள் காத்திருக்கப்போ ஆண்டவர் ஒரு நாள் பேசினார். இரவு 1:30 மணிக்கு ஆரோனின் கோல் துளிர்த்ததுன்னு சொன்னார். அப்போ காட் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். சிறு பிள்ளைகள் ஆதாயம் தான் அதிகமாக ஒரு 5-6 கிராமங்களில் இப்போ சபை நடக்குது. என் சகோதரி எனக்கு ரொம்ப பலமாக இருக்காங்க. முந்தா நாள் பிரதர் கூப்பிடுறப்ப நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா, வரவே முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஆலயம் இருக்குது, நடத்தணும், வர முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை சிஸ்டர், எனக்கு ஊழியங்கிறது கிடைச்சது அங்கே தான், நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு கடந்த வாரம் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி சுகவீனம் அதிகமானப்போ டாக்டர் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்த்ததில், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறவே முடியாது, ஏறக்கூடாது. இவங்கள்ட்ட நான் சொன்னேன், ப்ரேயர் பண்ணேன், வருத்தப்பட்டாங்க, ஜெபிச்சாங்க. எல்லா காரியத்துக்கும் நான் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நேற்று காலையில் எனக்கு நடக்க முடியல. ஆனால் மதியானம் ஊழியத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த வலியே இல்லை. ஹல்லேலூயா. அதை தம்பி, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் வந்திருக்காரு, கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு, தம்பி எனக்கு வலியே இல்லைப்பா, இப்போ 2வது மாடி ஏறணும் அப்படின்னு ஏறிட்டேன். அதுதான் ஏன்னா அன்னைக்கு பிரதர் ஜெபம் பண்ணாங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க நின்று ஜெபிக்கிறத பார்த்தப்ப ஒரு சமாதானக்காரனர் இயேசு அப்படிங்கிறப்ப நான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத பாஸ்டரை நான் பார்க்குறேன். நீங்கள்லாம் கொடுத்து வச்ச மக்கள், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் உங்களுக்குன்னே பிரதிஷ்டியை பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் நான் விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன், ஜான்வரியிலேருந்து நீங்களும் உங்கள் சம்மந்தி வரணும்.
ஏன்னா உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்களா என்று சொல்லுகிற அளவிற்கு 64 பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து முழுவதும் போகணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு யாரோ நிறைய பேர் வந்தாங்க, அவங்கெல்லாம் எனக்கு ஒத்து வரல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன், எனக்கு ஒத்து வரல. எனக்கு ஒத்து வரவங்க இவங்க தான். அதை கட்டர் என் தங்கச்சி, என் சிஸ்டர் இன்றைக்கி வர முடியல. அவங்க சொன்னாங்க, பாலினுக்கும் பிரதருக்கும், ராபின்சன் பிரதருக்கும் ஊழியம் துறையூர் தான். அவங்க எங்கே எந்த பக்கம், இது என்னுடைய கன்சர்ன் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை. இது உங்கள் முகஸ்துதிக்காக இல்லை, அவங்களுக்கு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ பாலின் அவர்கள் வேலைக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்று அழுன்னு வாரம் அழுவாங்க. பை த கிரேஸ் ஆஃப் காட் ஷி காட் த ஜாப். கடைசியில் பார்த்தா இந்த அம்மா போய் அன்னைக்கு சைன் பண்ணி அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. காட் கன்ஃபார்ம்டு இஸ் த கன்ஃபார்ம்டு, காட்ஸ் வேர்ட் இஸ் த வேர்ட். எனக்கு என்ன ராபின்சன் பார்த்துட்ட பிடிக்கும்னு சொல்கிறத விட எதுவுமே பிடிக்காதது இல்லை. பார்த்துக்கோங்க, ஒரு சீப்பில் சொல்லனா அவர் தான் பெஸ்ட்டாக இருக்கார். தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பெஸ்ட்டாக இருக்கார். மெசேஜ் கொடுத்தான்னா அவர் கொடுத்த மெசேஜ் எல்லாம் டைரி போட்டு எங்கள் வீட்டில் அவன் நடந்ததை எழுதி வச்சிருக்கேன். மறக்கவே முடியாது, மறுக்க முடியாது. பட் he did go to any பைபிள் காலேஜ். எந்த காலேஜுக்கு அவர் போகலை. நல்லா யோசித்து பாருங்க. அப்படியே அமர்ந்திருந்து அநேக மணி நேரம் காத்திருந்து அவர் தேவ வார்த்தையை கொடுக்கிற தேவ மனுஷன். அந்த புத்தி எனக்கு இருக்கு, அந்த அபிஷேகத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார். நான் எங்கேயும் போகலை. ஐ எம் அ டீச்சர். இன்னைக்கு கூட ஆண்டவர் எனக்கு பலார்னு 2 அடி கொடுத்த மாதிரி 2 வார்த்தையை சொல்லியிருக்காரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் காலையில் 3 மணிக்கு எழுந்திருச்சு தியானம் பண்ணுறப்ப 2 குணம் வேணும். அவர்கிட்ட விலையேற பெற்ற, அவருடைய பார்வையில் நான் பரிசுத்த அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமாக இருக்கணும்னா 2 காரியம். ஒன்று ஆவி, அமைதல் உள்ள ஆவி வேணும். அமைதல் உள்ள ஆவி வேணும், சாந்த குணம் வேணும். இது 2 எனக்கு மைனஸ். கர்த்தர் உணர்த்துறாரு பாருங்க. நான் 1% கூட தப்பு பண்ண மாட்டேன். பயங்கர கோபக்காரி, பல்லார்னு யதார்த்தமாக பேசிடுவேன். இன்றைக்கும் நான் என் சபையை விட்டு வந்தப்ப அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை அவரும் மறக்கலை, எனக்கும் மறக்காது. அவ்வளோ வேகமாக நான் பேசினேன். அதே நேரத்தில் ஆவியானவர் இடப்பட்டார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொன்னார். இன்னைக்கு நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வல்லவர். ஏன்னா அவங்க ஜான்வரியிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஐ கன்ஃபார்ம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், திரும்பவும் நீங்கள் எல்லோரும் வரீங்க, எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி. அதோடு கூட அருமையான மகன் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்ல ஒரு என்ன சொல்லலாம், அவங்க மனசுக்கும் குணத்துக்கும் ஏற்ற ஒரு சம்பந்தி வரும். எனக்கு இவரை பற்றி அங்கே துறையூர் சாட்சி சொல்லுது. அவர் கூட வேலை செய்கிற ஒரு தம்பி சொல்கிறார் அவரை பற்றி. நான் அப்புறமேல யோசித்தேன், கல்பாளையனோட வெரி குட்பா, அவர் நம்ம சொந்தக்கார். மிஸ் அவங்கள கூப்பிடுங்க மிஸ், அவங்கள கூப்பிட்டு ஊழியர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இந்து பையன், அது எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. அப்போ அவருடைய ஸ்தலத்தில் எவ்வளோ சாட்சியாக வாழ்கிறார். ஜெம்மங்கிறான் அந்த பையன். அவர்கிட்ட ஒரு தப்பு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது மிஸ், அவ்வளோ நல்லவர்னு சொல்கிறான். அப்போ அந்த நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழுங்கள்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு. நற்சாட்சி பெற்றவர்களை தான் கர்த்தர் இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். சகோதரரே, நீங்கள் கொடுத்து வச்சோம் மேலானவர். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 1:71. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். ஆமா, அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அருணோதயம்?
ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து ஆண்டோட வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் இதை படித்து பார்த்தீங்கன்னா, டு கிவ் த லைட் ஆஃப் தோஸ் ஹூ சிட் இன் த டார்க்னஸ் அண்ட் த ஷேடோ ஆஃப் த டெத். வசனம் சொல்லுகிறது, டு கிவ் லைட் டு தோஸ் ஹூ சிட் இன் த டார்க்னஸ் ஆஃப் த டார்க்னஸ் அண்ட் ஷேடோ ஆஃப் த டெத். மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு காரணம், பல காரணங்கள் இருக்கிறது. பாவத்திலிருந்து மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்ல பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு அருணோதயம் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு லைட்டை கத்தர் உங்கள் குடும்பத்தில் கத்தர் கொடுக்க போகிறார். இவ்வளோ வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருளில் இருக்குமான்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வேலையில் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இருளான பகுதி இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, to give the light to those who sit in the darkness and shadow of the death. மரணத்துக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ரட்சகர் வேணும். இயேசு இல்லைன்னா என்ன ஆகுது? படுகுழியில் போய் விழுந்துருவோம், பாதாளத்தில் விழுந்துருவோம், நரகத்தில் விழுந்துருவோம். அதனிலிருந்து நம்மளை காப்பதற்காக ரட்சகர் பிறந்தார். ஆமென். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு? 78ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். எங்கமா சமாதானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம்முடைய நம்முடைய கால்களை எதில் நடத்த போறார் ஆண்டவர்? சமாதானம். இது வரைக்கும் சமாதானம் இல்லைன்னா வர நாட்கள் சமாதானம் உங்களுக்கு வேணும். நான் சொன்னேன், முதலாவது வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். 69ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. பாருங்க, இந்த வசனம் 1 by 1 போலாம். என்ன ஆண்டவர் தரப்போறாராம் உங்களுக்கு எனக்கும்? 69 நம்ம படிச்சோம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சும்மா ஒன்றும் செய்யலைங்க. ஆண்டவர் இயேசுக்கு சும்மா ஒன்றும் வரல. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், மோசேக்கு வாக்கு கொடுத்தார், எல்லா பிதாக்களுக்கும் வாக்கு கொடுத்தார். என்னவென்று சொன்னால், யெஷுவா இந்த பூமிக்கு வரப்போகிறார், மெஸ்ஸையா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணதை ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன். ஆமென். என் தூதனை அனுப்புவேன். பள்ளங்கள் மேடாகும், கரடு முரடெல்லாம் சமமாகும், வனாந்திரத்தில் கூப்பிட சத்தம் என்று சொல்லி யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். இந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் யார் வந்து பிறந்தார்னா யோவான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி போஸ்ட் கிறிஸ்மஸ், ப்ரீ கிறிஸ்மஸ், போஸ்ட் ப்ரீ கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸில் கிறிஸ்மஸ் செய்தி இருக்கும். ஆனால் இன்னைக்கு we are preparing for the Christmas. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேஞ்சர் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டி நம்ம போட்டு காட்டுவோம், எல்லாம் எப்படி வந்தாங்க கொண்டாங்கன்னு. ஆனால் அப்படிலாம் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க, அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. அவங்களாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல புடவை, பட்டு புடவைலாம் கட்டி விட்டு, அவங்களுக்கு தலையில் கிரீடத்தை வச்சு விட்டு, கையில் இயேசு கிறிஸ்துவை தூக்க வச்சுட்டார். என்னைக்காவது ஒரு நாள் மரியாதை அப்படி இருந்திருக்காங்க? இதெல்லாம் உங்களே விட்டு கதை பார்த்துக்கோங்க. மரியாதை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு, இயேசுவை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பார். ஆமாம், அந்த இயேசுவை சுற்றி பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும், ஒரு வட்டம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் வட்டம் இருக்கா? சுற்றி வட்டம் இருக்கா? அபிஷேகம் இருக்குது, அது போதும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, வசனம் சொல்லுகிறது 69 ஆண்டவராகிய தேவன் என்ன கொடுப்பாராம்? நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரக்கத்தையும், அதுக்கப்புறம் 70 தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி. ஆமா, ஆண்டவர் நினைத்தருளார். என்ன பரிசுத்த உடன்படிக்கை? உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றி வருவார். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நீங்க மறந்து போயிருவீங்க, நான் மறந்து போயிருவேன். ஆனா அவர் எப்பொழுதும் மறக்க மாட்டார். உடன்படிக்கை நினைத்தருளி
உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. போதும். சத்துருக்களின் கைக்கு என்ன பண்ணுவாராம்? இயேசு பிறந்ததுனால உங்களுக்கு எனக்கு விடுதலைங்க. ஆமென். இயேசு பிறந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் விடுதலை மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பிறந்ததுனால விடுதலை, சத்துருக்களிலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. அதோட நிறுத்திக் கொள்ளாமல் ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் உங்களுக்கு இருக்காதுங்க. இயேசு பிறந்துட்டாரு. இதுக்கு முன்னோடியா யார் போறாருன்னா யோவான் போறார். இயேசு பிறந்துட்டாரு. இயேசு பிறந்துட்டார். அதனால என்ன இருக்குல்ல, நமக்கு பயம் இல்லை. பிறந்து அப்படியே செத்து போல. உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தோல்வியுற்ற காரியமா எல்லாத்தையும் அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டார். அவமானத்தை சந்தோஷமா ஏற்றுக்கார். நம்ம ஏற்றுக்க முடியுமா சந்தோஷமா? உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா மூஞ்சை தூக்கிக்கிறது. நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. யாருக்கு நஷ்டம்? யாருக்குங்க நஷ்டம்? எல்லாம் ஒரு மனது வேணுங்க. பரலோகத்தில் ஒரு மனது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் பிரித்து இந்த போட போகிறாங்க பாருங்க. இப்போ நாடகம் போட போகிறாங்க. எல்லாம் தேவதைகள்லாம் தேவதூதர்களா? ஆமாம், தேவதூதர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்க. என்றைக்கும் பார்க்காத ஆளுங்கள்லாம் ஏற்கனவே தேவதூதர்கள் இருக்காங்க. அதோட சேர்ந்து எத்தனை தேவதூதர்கள்? 4 தேவதூதர்கள், 3 5 தேவதூதர்களா? அடேப்பா, 5 தேவதூதர்கள் வந்து உட்காந்து பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. ரெக்க தான் இல்லை பாவம். ஆர்டர் பண்ணிக்கங்களா, கொரியர் இதில் அமேசானில் வரும். அதனால வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உயிரோடு இருக்கலாம் நம்ம எப்படி இருப்போமா? பயம் இல்லாமல் இருப்போமா. அதுக்கப்புறம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி வாழ்றதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி வீடு கட்டுறதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி கார் வாங்கணும்னு முக்கியம் இல்லை, எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எந்த காலத்தில் வளர்க்கும் முக்கியம் இல்லை. எனக்கு ஊழியம் செய்ய. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் நம்மை கனப்படுத்துவார். இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரியமான தேவச்சனமே, அவர் ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. 72ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுகிறதற்கு. ஆமாம், நம் பிதா தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு யாருக்கு இட்ட ஆணைய? யாருக்கு இட்ட ஆணைய? உங்களுக்கு அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ராபின்சன் கிட்ட ஆணைய அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற்கொண்டு தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் பகைக்கிறவங்க. உங்களுக்கு விரோதமா செய்வன வச்சிருவான், மாந்திரிகம் வச்சிருவான். கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஷோரூம் இருக்கும். என்ன ஷோரூம் தெரியுமா? பிளாக் மேஜிக். அந்த பொண்ணை லவ் பண்ணுமா, சரி அதுக்கு மருந்து. இந்த பொண்ணை கழட்டி விடணுமா, அதுக்கு ஒரு மருந்து. இதெல்லாம் ஒரு 10 போட்டிருப்பானுங்க. மன உளைச்சலா, தூக்கம் வரலையா, பேட் லக்கா, லாட்ரி சீட்டு விடலையா, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. இப்படி தான் நிறைய போய் அங்கே வந்துட்டு ஒரு சேவனை வச்சுட்டு வந்துடுது. அங்கே ரொம்ப ஜாஸ்தி, அதாவது ஷோரூமே வச்சுருக்காங்க. இங்கே தேவனோட அபிஷேகம் இருந்தால் பிசாசு தொட முடியுமா? தொட முடியாது. நமக்கிட்ட வல்லமை இருக்குது நினைக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாருங்க? வல்லமை உள்ளவர். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 63:1. ஏசாயா 63:1. ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்தில் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவர்களாயும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராயும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தெழுந்தவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. மகத்துவமான காரியங்களை எங்களுக்கு. ஆமா, வல்லமை உள்ளவர் அவரு.
அவர் வல்லமை உள்ளவர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மாதிரி தான் ஆண்டவர் போட்டிருக்கு, நம்ம செய்கிறதான் அவர் செய்வார் போட்டிருக்கு. நான் யோசிக்கிறேன் இப்படி தான் ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொன்னால், உடுத்துகிறதுக்கு தமது மகத்தான வல்லமையை பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. அவர் தான் வல்லமை உள்ளவர், மற்ற எல்லாம் வல்லமை இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அவர் யார்? யோவான் 1:34 வாசிக்கலாம். யோவான் 1:34. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 1:12 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? லூக்கா 19:10 எடுத்து வாசிக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமா, அவர் வந்ததின் நோக்கம் என்னன்னா, இழந்து போனதை கர்த்தர் கொடுக்க போறார். ஆதாம் இழந்து போயிட்டான், ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவி இருக்கிறது. ஒரு ஆட்டோட ரத்தமோ அல்லது மாட்டோட ரத்தமோ ஒரு புறாக்களோட ரத்தமோ அல்ல. யார் ரத்தம்னா தேவகுமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவர் சமாதானம் கொடுக்கிறவர். அவருக்கு உங்களுக்கும் எனக்கும் பயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எது கொடுக்கிறார்னா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய தேவன் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த ஆணையை நிறைவேற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? அவர்கிட்ட சொன்னார், பனி மாத்திரம் ஸ்னோ மாத்திரம் உழுலன்னா ரொம்ப மக்களோட உள்ளெல்லாம் அப்படியே உடஞ்சி எல்லாம் ஒயிட் கிறிஸ்மஸ் அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், வெளிநாட்டிலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஸ்னோவை கொண்டுருவாங்களாம். லாரியில் ஏற்றி கொண்டு வந்து ரோட்டில் போடுவாங்களாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா. ஏன்னா அந்த ஸ்னோ வந்தால் தான் அந்த கிறிஸ்மஸ் மூடு வரும். அங்கங்கே பார்த்திங்கன்னா அழகழகாக வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வாரம் என்ன பண்ணுச்சுன்னா ஹாலோவீன் டேயில் பார்த்திங்கன்னா எல்லாம் பிசாசு வேஷம் போட்டுட்ருக்குங்க. எல்லாம் கொம்பு வச்சுட்டு லைட்டை போட்டுட்டு மண்டை ஓட வச்சுட்டு கால் இதுக்கெல்லாம் சீரியல் பல்பை போட்டு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடுவாங்க. ஹாப்பி ஹாலோவீன் டே. அது பார்த்தா பிசாசு மாதிரி மூஞ்சி போட்டு வரும். சர்ச்சில் அப்படி இல்லை. மக்களுக்கெல்லாம் என்னென்னா கொண்டாட்டம், ஃபெஸ்டிவல் இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. தவறாமல் வந்துடுறீங்க பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமை. அங்கெல்லாம் பாஸ்டரோட ரொம்ப கஷ்டம். ஒரு சர்ச்சில் 30 பேர் 15 பேர் ஏறி நிற்பான் பாடுறதுக்கு. 15 பேர் உட்காந்துருப்பான், 15 பேர் இன்னும் பாடுவான். இவங்களை ஸ்டேஜில் ஏற்றுறான்னா அடுத்த வாரம் அவங்க வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பயந்துக்கிட்டே உள்ள நேரத்தை ஏற்றுவார் பாஸ்டர். பாஸ்டர் யாரோட பிடியில் இருப்பார் தெரியுமா? விசுவாசிகளோட பிடியில் இருப்பார். ஏதாவது பிரச்சனைனா பாஸ்டர் போய் நிற்கணும். ஆனால் இங்கெல்லாம் அந்த வேலை காட்ட முடியாது, பார்த்துக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. சிப்டி இருக்குது, ஆனால் உண்மையான தெய்வ பயம் இல்லை. நீங்களும் தெய்வ பயத்தோடு இருந்தால் தான் அடுத்த வருஷம் ஆஸ்வதிக்கப்பட்ட வருஷமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆண்டவர் எப்படிதான் நீதியும் உண்மையும் உள்ளவர். அவர் உங்களுக்காக எனக்காக வாசலை திறந்து வைக்கிறவர். ஆமென். என்னென்ன கதவு திறந்திருக்கோ மூடியிருக்கோ அந்த மூடிய கதவெல்லாம் ஆண்டவர் திறக்க போறார். இந்த வருஷத்துல ஆசீர்வாதத்தின் கதவு திறக்க போகிறது. செல்வத்தின் கதவு திறக்க போகிறது. சுகத்தின் கதவு திறக்க போகிறது. ஐஸ்வர்யத்தின் கதவு திறக்க போகிறது. வல்லமையின் கரம் திறக்க போகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்ததாலே ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரட்சகர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சகர். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம்.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு என்ன பெயர்வடா? இம்மானுவேல். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அது 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். ஆமா, என்னன்னா இயேசு கிறிஸ்து நம்மோடு என்னோடு இருக்காருங்க. உங்களோடு நிஜமாம்பா? அப்பனா அவரை மாதிரி நீங்களும் ஊழியம் செய்யணும், அவரை மாதிரி அன்பு செலுத்தணும். அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கல, பார்த்தாவே பிடிக்கவே இல்லை. மூஞ்ச வலிச்சு ஊற்றுனா இட்லி மாதிரி இருக்குது. சொல்லாதீங்க. முன்னாடி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் கெட்ட வார்த்தையா. கெட்ட வார்த்தைனா நீங்கள் அந்த கெட்ட வார்த்தை இல்லை. உடனே அவரும் பேசினவர் தான் அப்படின்னு. இந்த புறங்கூறுறதே கெட்ட வார்த்தை தான். மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதே கெட்ட வார்த்தை தான். பாஸ்டர்களை பற்றி தப்பாக பேசுகிறதே கெட்ட வார்த்தை தான். பிடிக்காது. பாஸ்டர் உட்காந்து முழங்கால் போட்டாருன்னா அவர் பாஸ்டர் மன்னிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் பேசினது தானே. யாரையும் தவறாக பேசாதீங்க. மேக்சிமம் லவ் பண்ணுங்கள், அன்பு பண்ணுங்கள். இயேசு அன்பாக இருக்கிறார். யோவான் அதை தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா? அன்பாக இருக்கிறார். நீங்களும் என்ன பண்ணணுமா? அன்பு செலுத்தணுங்க. அன்பாக இருந்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக பிறந்தவர். என்னிட்ட இருக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு சொன்னது மாத்திரம் அல்லாமல் தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் சொல்வான், ஏன்னா ரொம்ப பழக்கமானவன் யாருன்னா யோவான். அவன் சொல்வான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் எதுக்குன்னா நீ அன்பு செலுத்த வேண்டும். நீ வெறுக்கிற மனுஷனுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்த வேண்டும். புறம் கூறாத. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களிடத்துல குற்றம் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க, அசுத்தம் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆனால் அன்பு செலுத்துறீங்களா? அன்பு செலுத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அப்போ இயேசு எதுக்கு பிறந்தார்னா, அவர் யார்? மரண இருளில் உட்கார்ந்துகிறவருக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிச்சத்தை கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா சமாதானத்தை தருவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார்னா வல்லமையை தருவார், இரக்கத்தை கொடுப்பார், பயம் இல்லாமல் இருப்பார். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? சத்துருக்களுக்கு பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் நேசிக்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் பேர் இம்மானுவேல். அவர் நம்மோடு, ஆமாம், நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிறனால ஒன்றும் கவலையே இல்லை. கார் வாங்கணுமா? அவர் நம்மோடு இருக்கிறார். பைக் வாங்கணுமா? பயப்படாதீங்க, அழிஞ்சு போக மாட்டீங்க, தண்ணீரை கடப்பீங்க. ஆறுகள் உண்மையில் அக்கினி ஜுவாலை. ஆமென். நீ வேகாதிருப்பாய். அதுக்கு தான் ஆண்டவரே வந்தார். இழந்து போனதை மீட்கும்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, ஏன் எதுக்கு எப்படின்றா கேட்குறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றிப்படுவார். ஆகவே புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. நீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு பிளட் கிளாட், ஜோமனுங்க பாஸ்டர். யார் நம்பர் கொடுத்தா தெரில. ஜோமன் என்ன பார்த்தீங்கன்னா மறுநாள் சரியாக போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. பாஸ்டர் நாங்கள் சரியாகிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு. பற்புதம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கு. போகணுங்க, அப்படி போயிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே போயிருக்கணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஆண்டோட நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரியவர்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. Did